இதயம் சம்மந்தப்பட்ட நோய் கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்காக, செம்பருத்தி பூவ வந்து சாப்பிடுறது ஒரு வழக்கமா இருக்கு எல்லாருமே. நமக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க. இந்த செம்பருத்தி பூவ நம்ம நெறைய பேரு பச்சையா பறிச்சு சாப்பிடுவாங்க. இதயம் பிரச்சனை வந்து வராது அப்படிங்கிறதுக்காக. ஆனா, பச்சையா சாப்பிடுறதுனால அது ஓவர் டோஸ் ஆகி பிளட் பிரஷரோட லெவல் வந்து ரொம்ப கம்மியாகி, நமக்கு ஒரு ஆபத்த ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆயிரும். இதனால என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த செம்பருத்தி பூவுடைய இதழ்கள் இருக்கு தெரியுமா? அத எடுத்து தண்ணீல போட்டு நல்லா பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது, அந்த தண்ணீருடைய சாறு, அந்த பூவினுடைய சாறு அவ்வளோ இறங்கி, தண்ணி வந்து ஒரு கருப்பு கலர்ல மாறிடும். அதுக்கப்புறமா இந்த இதழ்கள் இருக்கு இல்லையா? அந்த இதழ்கள தூர போட்டுட்டு, லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா விடும்போது, அந்த தண்ணீருடைய கலர் மாறி, அந்த பூவினுடைய இதழ் என்ன கலர்ல இருந்துச்சோ, அந்த கலர்ல வரும். அத குடிச்சீங்க அப்படின்னு சொன்னா, பீரியட்ஸ் பெயின் வந்து சரியாயிரும். ஒரு டயர்ட்னஸ் இருக்கு தெரியுமா? அந்த டயர்ட்னஸ் வந்து வராம இருக்கும். நெறைய பிரச்சனைகளுக்கு வந்து ஹார்ட் ரிலேட்டடோட எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ஊர்கள்ல, கிராமங்கள்ல செம்பருத்தி பூ எல்லா வீடுகள்லயும் இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க.